தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. உங்கள் செவிகளை சோதித்து பாருங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி கேட்குதல் 2 காரியங்களை குறித்தது. ஒன்று சரீர பிரகாரமானது, மற்றொன்று ஆவிக்குரியது. வசனம் பிரசங்கிக்கப்படுவதை கேட்கும் போது, படிக்கும் போதும் அதை சரீர பிரகாரமாக கேட்கிறீர்களா அல்லது ஆவிக்குரிய ரீதியில் கேட்கிறீர்களா? அது காதுகளுக்குள் நுழைந்து மறைந்து போகிறதா? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை மறக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் ஆவிக்குரிய கேட்கும் திறனை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அவர் ஆவிக்குரிய காதுகளை பற்றி பேசுகிறார். அதை குறித்து மறுபடியும் வெளிப்படுத்துதலின் புஸ்தகத்தில் கூறுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்குதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை நம்மை நோக்கி பேசும்போது அவருடைய சத்தத்தை கேட்பதாகும். நாம் வாசிப்பதோ கேட்பதோ நம் இருதயங்களில் எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை என்றால், நாம் அது தோன்றிய இடத்தையோ அல்லது ஆவிக்குரிய காதுகள் அடைந்துள்ளதா என்றோ சரிபார்க்க வேண்டும். நம் வாழ்வில் விசுவாசத்தை பிறக்கச் செய்யும் ஒரே காரியம் பரிசுத்த ஆவியானவர் பேசும் தேவ வசனமே. நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் விசுவாசமே பிரதானம். நாம் ஆவிக்குரிய விதமாய் செவி கொடுக்காத போது அதனை வீணடிக்கிறோம். குமாரன் மூலமாக வந்த தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காணாததற்காக பரிசேயர்கள் கடிந்து கொள்ளப்பட்டனர். மேலும் அது அவர்களை வெகுவாய் பாதித்தது. தேவன் நம்மிடம் பல விதங்களில் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். நாம் நம் இருதயங்களை அமைதிப்படுத்தி அவருடைய திசைக்கு அதனை நேராக்கி அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்காமல் இருப்பது மிகவும் ஆபத்தான ஆவிக்குரிய நிலையாக இருக்கிறது. ஆத்மாவிற்கு எழுப்புதல் அவசியம் என்று அது உணர்த்துகிறது. தேவன் உங்களோடு கடைசியாக பேசி நீங்கள் கேட்டது எப்பொழுது? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.